ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆண்டவரே, கடந்த காலங்கள் முழுவதும் எங்களை உமது கண்ணீர் மணி போல பாதுகாத்து இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலே எங்களை ஒன்று கூடி செய்த பெரிய கிருபைக்காக உமக்கு கொடாகொடி சோஸ்திரம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தருளும் ஐயா. ஆண்டவரே, இன்று இங்கே வந்தது நல்லது என்று ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வை நீர் அமைய கட்டளையிட்டருளும். ஆண்டவரே, செய்தி கொடுக்கிற உங்கள் அடியானை முற்றிலுமாய் மறைத்து போடும். ஆண்டவரே, அனைவருடைய மனதிலும் பேசும். ஆண்டவரே, நீர்தாமே இந்த ஆராதனை முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்றார் மிகச்சரின் திருப்பாதமணிந்து வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே. நான் சொல்லியிருக்காங்க, ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் முன்பாகம் படிங்க பார்ப்போம். யாராவது? ஆமா, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இதுதான் இந்த மாசத்தோட வாக்குத்தத்த வசனம். இது யாருக்கு, யாரை பார்த்து யார் சொன்னது? போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னது. அவங்க மாமியாருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்ததுனால போவாஸ் இந்த ஒரு வாழ்த்துதலை ரூத்தை பார்த்து சொன்னது. இதுதான் அந்த மாச வாக்குத்தத்த வசனம். இப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கலான்னு விரும்புகிறேன்னா, நம்ம எல்லாருமே பைபிள் தினந்தோறும் படிக்கிறோம் இல்லையா? தினந்தோறும் எடுத்ததை வாசிக்கிறவங்க கை தூங்க பார்ப்போம். வரிசை கிரமமாக படிக்காம அப்படி திறந்த உடனே படிக்கிறவங்க யாரும் இல்லை. வெரி குட். வரிசையாக படிக்கிறவங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும். ஓகே, வெரி குட். சரி, சிலரெல்லாம் வயதை கொண்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 முறைக்கு மேலே வேதாகமத்தை படித்தது மாதிரி இருக்குது நீங்கள் உங்கள் வயசோடு சேர்த்து பார்க்கும்போது. ஏன்னா மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கு வேதாகமத்தில் மொத்த அதிகாரம் எவ்வளவு? 1189 அதிகாரம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசித்தா 3 வருஷம் ஆகும். வேதாகமத்தை படிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிச்சிங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் படித்தா 1.5 வருஷத்துல முடிச்சிடலாம் வேதாகமத்தை. இப்போ நம்ம எல்லாரும் பல தடவை படிச்சிருப்போம். ஆனாலும் மறுபடியும் நம்ம வேதாகமத்தை படிக்கும்போது புதுசாக படிக்கிறது மாதிரியே இருக்கும். இதுதான் இந்த வேதாகமத்துக்கும் மற்ற புத்தகங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நிறைய பேர் பிஹெச்டி பண்ணியிருப்பீங்க, எம்ஃபில் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. அங்கே ஒரு தடவை படித்தா அந்த புக்கை நீங்கள் மறுபடியும் படிக்க வேண்டியது இல்லை. அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு அதில் இருக்கிறது என்னங்கிறத உங்களால் சொல்ல முடியும். ஆனால் இந்த வேதாகமம் மட்டும் நீங்கள் மறுபடியும் படிக்க புதுசாக படிக்கிறது மாதிரியே இருக்கும். அதுதான் இந்த வேதாகமத்தோட மகிமை. அதனால இந்த வேதாகமத்தை யாராவது நமக்கு விளக்கி சொல்லலைன்னு சொன்னால் இந்த வேதாகமம் நமக்கு புரியாது. நம்ம பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த வேதாகமம் நமக்கு புரியாது. இப்போ இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட எதை குறித்து சொல்ல போறேன்னா, எல்லாரும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எதுக்கு அப்புறம் எழுதப்பட்டது? அதாவது வேதாகமத்தை நீங்க படிக்கும்போது இந்த மாதிரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமத்திலே மொத்த கதையும் வந்துடும். ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் ஆதாம் ஏவாள உலகத்தை படைச்சது, அதுக்கப்புறம் நோவா காலத்தில் அழிஞ்சது, அதுக்கப்புறம் ஆபிரகாம் வந்தது, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு வரைக்கும் ஆதி ஆகமத்திலே முடிஞ்சிடும். அதுக்கடுத்து யாத்ராகமம், மோசையை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறாரு. மோசையின் மூலமா எகிப்தில இருந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு வழி நடத்தி வர்றாரு. அதுதான் அந்த யாத்ராகமம் முழுவதும். அதுக்கப்புறம் லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள், அப்புறம் மோசே அவங்களுக்கு என்னெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கணும், ஆண்டவர் சுதந்திரமா கொடுக்கக்கூடிய தேசத்துல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான் அந்த உபாகமம் வரைக்கும் வரும். அதுக்கடுத்து யோசுவா கானான் தேசத்துக்குள்ள மக்களை நடத்தி கொண்டு போய் கானான் தேசத்தை ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் பிரித்து கொடுத்தது தான் யோசுவாவில் இருக்கிறது. அதுக்கு அடுத்து இவங்கெல்லாம் நியாயாதிபதிகளை கேட்குறாங்க. ஆண்டவர் நியாயாதிபதிகளை கட்டளையிடுறாரு அவங்கள நியாயம் விசாரிக்கிறதற்கு. ஆனால் நியாயாதிபதிகள் பேச்சை இவங்க கேட்காம அடுத்து என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. அந்த ராஜா முதலாவது ஆண்டவர் சவுலை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போதே சொல்றாரு,
நீங்க ராஜா வேணும் ராஜா வேணும்னு கேட்குறீங்க, ஆனா அந்த ராஜாவினால உங்களுக்கு பின்னாடி கஷ்டம்தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லியும் இவங்க திரும்ப திரும்ப கேட்டதுனால சவுலை வந்து ராஜாவாக்குறாரு. அவர் சந்தோஷமா ராஜாவை வைக்கினவரு பின்னாடி வந்து சவுலை ராஜாவாக்குனதுக்காக மனம் வருத்தினாரு. அதுக்கப்புறம் தாவீது ராஜா வராரு. இதெல்லாம் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமோ 2 நாளாகமோ இதுல எல்லாமே இந்த கதைகள் தான் நமக்கு வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா எங்கெங்கெல்லாம் சவுல்னால துரத்துப்பட்டு ஓடுனான், மறுபடி திரும்பி எப்போ வந்தான், இந்த கதைகள் தான் இந்த ராஜாக்கள் புஸ்தகத்துல. அதுக்கு அடுத்து சாமுவேல், சாலமோன் ராஜாவோட கதை ஆரம்பிக்குது. இந்த சாலமோன் ராஜாவுக்கு அப்புறம் தான் தேசம் 2ஆ உடைஞ்சு 2 தேசமாகுது, வட தேசம் தென் தேசம் ஆகுது. அதுக்கப்புறம் நேபுகாத்நேச்சார் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை 70 வருஷம் அவங்க தேசத்துக்கு கூட்டு போயிடுறாரு, அடிமைகளா கொண்டு போயிடுறாரு. இதுதான் பைபிள்ல இருக்கிறது. அதுக்கு அடுத்த அதிகாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல வந்து இந்த 70 வருஷத்துல உங்களை வந்து நேபுகாத்நேச்சார் கூட்டிட்டு போயிடுவாரு, நீங்க ஒழுங்கா இருங்க, பாவம் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னதுதான் இந்த எரேமியா, ஏசாயா போன்ற தீர்க்கதரிசி. அதுக்கப்புறம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி எப்போ எழுதுறாருன்னா, அவங்க சிறை பிடிச்சு போனதுக்கு அப்புறம் அங்கே நேபுகாத்நேச்சார் தேசத்துல இருந்து எழுதினதுதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. தானியேலும் அங்க இருந்து தான் எழுதப்படுது. அதுக்கு அடுத்து இருக்கிற சின்ன சின்ன இது பின்னாடி இருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு தீர்க்கதரிசிகள், சின்ன சின்ன தீர்க்கதரிசிகள். ஆண்டவர் இந்த மாதிரி 70 வருஷம் சிறைக்கு கொண்டு போவாரு, ஆனாலும் நீங்க மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு இந்த வாழ்வை கொடுப்பாரு அப்படிங்கிறத சொல்றது தான் பழைய ஏற்பாடு. இதுல வேற இதை மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த வேதாகமம் படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஆனா நான் ஒரு கருத்தை சொல்றேன், இது அநேகருக்கு உடன்பாடு இல்லாம இருக்கலாம். பழைய ஏற்பாட்டில் உள்ள எந்த கருத்தும் நமக்காக சொல்லப்பட்டதல்ல, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்டது. ஆனா நம்ம இப்போ அதை எடுத்துக்கிறோம், நீ கோடி கோடியாய் பெருவாயாக அப்படிங்கிற வசனத்தை எல்லாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்துக்கிறோம். ஆனா அது எல்லாமே யாருக்கு சொல்லப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொல்லப்பட்டது தான் பழைய ஏற்பாடு. அதுக்கு அடுத்து புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 எதை பற்றி சொல்லுது? ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாறு, பிறப்புல இருந்து ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாறைத்தான் இந்த 4 ஆகமங்களும் சொல்லுது. அதுக்கடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இப்பதான் அப்போஸ்தலர்கள் உருவாகிறாங்க. ஆண்டவருடைய சீசர்கள் எங்கெல்லாம் போய் ஊழியம் செஞ்சாங்க, அவங்க என்னெல்லாம் பாடுபட்டாங்க, இதை சொல்றதுதான் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அதுக்கு அடுத்து வந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னது லெட்டர் தான். அதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாமே பவுல் வந்து ஒவ்வொரு சபைக்கும் எழுதுற லெட்டர்ஸ் தான். கொரிந்து சபைக்கு எழுதுறாரு, கொலோசியர் சபைக்கு எழுதுறாரு, தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுறாரு. இப்படி எல்லாருக்கும் எழுதுற கடிதங்கள் தான் நம்ம வேதாகமத்தில் இருக்கு. இதுதான் இந்த வேதாகமம். நீங்க ஒரு ஆகமங்களை படிக்கும்போது இது எப்போ யாருக்காக சொல்லப்பட்டதுன்னு தெரிஞ்சு படிச்சீங்கன்னா இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். இப்போ ஆண்டவர் வந்து இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல கடைசி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உயிர் தெழுந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்குறாரு இல்லையா? எம்மாவு சீசர்களுக்கு கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் அவங்க சீசர்கள் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. இதுக்கு அடுத்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா அதுல ஆண்டவர் வந்து சில கருத்துக்களை வந்து அப்போஸ்தலர்களுக்கு சொல்றாரு. 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. ஆமா, ஆண்டவர் உயிர் தெழுந்து எத்தனை நாள் இருந்தார் பூமியில? 40 நாள் இருந்தார். 40 நாள் இருந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து போதனை பண்றாரு. போதனை பண்ணி அடுத்து வந்து ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8, 9 படிங்க. பாருங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்ன என்ன சொல்றாரு?
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும். அப்போது நீங்க பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும், அந்த பூமியின் கடைசி பரியந்தம் சொல்லும்போது தான் நமக்கெல்லாம் ஆண்டவருடைய உபதேசம் வந்தது. இதுக்கப்புறம் தான் நமக்கு உபதேசமே வரப்பட்டது. இப்போ அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, மேலே போனவர் கீழே வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அப்போ 2 பேர் வெள்ளை அங்கி தெரித்தவங்களா வர்றாங்க பாருங்க. 11ஆம் வசனம் படிங்க. ஆமா, இப்போ ஆண்டவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பவும் வருவார் அப்படின்னு 2 பேர் சொல்றாங்க. இப்போ இவங்க எருசலேமுக்கு வர்றாங்க. ஒலிவமலையில இருந்து எருசலேமுக்கு வர்றாங்க. எருசலேமுக்கு மேல் மாடியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. மேல் மாடியில எத்தனை பேர் இருந்தாங்க? 120 பேர் இருந்தாங்க. 12ஆம் வசனம் படிங்க. அங்க போய் அங்க மலையில மேல உட்கார்றாங்க. எல்லா சீசரும் இருக்கிறாங்க, யூதாஸ் காரியத்தை தவிர 11 சீசரும் இருக்கிறாங்க. இப்ப இவங்க போன உடனே என்ன செய்யறாங்கன்னா, நமக்கு யூதாஸ் காரியத்துக்கு பதில் ஒரு அப்போஸ்தலரை இவங்க தேர்ந்தெடுக்கணும், ஒரு சீடனை இவங்க தேர்ந்தெடுக்கணும். அந்த வேலையை முதலாவது பண்றாங்க. அதுல 2 பேர் பேர்ல அவங்க இது பண்றாங்க. 15ஆம் வசனம் படிங்க. ஆமா, இப்போ அதுக்கு பதில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க 2 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. 23ஆம் வசனம் படிங்க. பர்சபா என்னப்பட்ட யோசேப்பு, மத்தியா 2 பேரை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு தேவை எத்தனை பேரு? ஒருத்தர் தான் தேவை. அதனால என்ன பண்றாங்க, சீட்டு போடுறாங்க. இந்த சீட்டு யாருக்கு வந்தது? 26 படிங்க. ஆமா, இப்போ மத்தியா, யூதாஸ் காரியத்துக்கு பதில் மத்தியாவை இவங்க ஒரு சீடனா ஏத்துக்கிட்டாங்க. இதுதான் இந்த 1வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இல்ல 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான். அடுத்து 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகுது. அதாவது இப்போ அவங்க மாடியில இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 1வது எழுப்புதல் இதுதான். அதாவது நம்ம இப்போ பல எழுப்புதல் கூட்டங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேதாகமத்துல முதல் எழுப்புதல் நடந்தது இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் தான். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. ஆமா, இப்போ இங்க இருந்து பேதுரு மிகவும் அதிகாரமா பிரசங்கம் பண்றாரு. இந்த வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அவர் மிகவும் அதிகாரமா பிரசங்கம் பண்றாரு. இப்போ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பற்பல பாஷை, அந்நிய பாஷை அப்பதான் ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. இப்ப நம்ம நிறைய அந்நிய பாஷை பேசுறத கேள்விப்படுறோம். நம்மளை ப்ரேயர் பண்ண வர்றவங்க எல்லாம் தலையில கை வச்சு அந்நிய பாஷையில பேசுறாங்க. இது அந்நிய பாஷையா? அவங்க பேசுறது நமக்கு புரியுதா? இல்ல சில கூட்டத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அந்நிய பாஷையில பேசுறாங்க. அந்த பாஷை புரியுதா நமக்கு? அந்நிய பாஷைனா என்ன? இப்ப இந்த ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தில் தமிழ்காரர்கள் இருக்கலாம், மலையாளம் தெரிஞ்சவங்க இருக்கலாம், ஹிந்தி தெரிஞ்சவங்க இருக்கலாம், தெலுங்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம். இப்ப நான் இங்க இருந்து பேசுறது தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தமிழ்லையும், ஆங்கிலம் தெரிஞ்சவங்களுக்கு ஆங்கிலத்திலையும், மலையாளம் தெரிஞ்சவங்களுக்கு மலையாளத்திலையும் கேட்டா நான் பேசுறது அந்நிய பாஷை. நான் ஏதோ நின்று உளறிட்டு போனேன்னா அதுக்கு பேர் அந்நிய பாஷை இல்லை. அதைத்தான் இந்த அதிகாரத்தில் சொல்லுது. இப்போ அதுல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாருங்க. 9ஆம் வசனம் படிங்க. 2:9. பாருங்க எத்தனை தேசத்துக்காரங்க அங்க இருந்திருக்காங்க, எத்தனை மொழி பேசுறவங்க அங்க இருந்திருக்காங்கன்னு பாருங்க.
இந்த பேதுரு பேசினது வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்கவுங்க ஜென்ம பாசையிலே அவங்க கேட்குறாங்க, கேட்டு ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இது அப்படின்னு. அதுக்குள்ள அங்க இருந்த சிலர் சொல்றாங்க, இவங்க குடி போதையில உளறிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்பந்தான் இந்த 14ஆம் வசனம் பேதுரு வந்து எழும்பி நின்று அவங்ககிட்ட சொல்றாரு. இப்போ இதுலதான் இந்த இது வந்து பழைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. யோவேல் 2:29 படிங்க. யோவேல் 2:29. யோவேல் சொன்ன தீர்க்க தரிசனம் இங்க பேதுரு முன்னிலையில நிறைவேறுது. இப்போ இவர் பேதுரு வந்து பிரசங்கம் பண்றாரு. அது வந்து பெந்தேகோஸ்தே நாளுங்கிறதுனால உலகம் ஃபுல்லா இருந்து அநேக யூத ஜனங்கள் வந்து அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க, எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. அங்க இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே எவ்வளவு பேர் மனம் திரும்பினாங்கன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அது மாதிரி ஒரு எழுப்புதல் வந்து இதுவரைக்கும் நடக்கல. அந்த ஒரே நாளையில 3000 பேர் ஞானஸ்நானம் பெறாங்க. ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. அதுக்கு அடுத்து இதுதான் இந்த 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. 3வது அதிகாரத்துல தான் முதலாவது அற்புதத்தை வந்து சீடர்கள் பண்றாங்க. ஒரு தேவாலயத்துக்கு போறாங்க. 2ஆம் வசனம் படிங்க. 3:2. ஆமா, ஒரு சப்பானியா இருந்தவனை இவங்க வந்து எழுப்பி விடுறாங்க. அவன் எழுப்பி நடந்து போறான். அப்பவுமே வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இவன் மேல வந்து ஒரு பொறாமை வருது. என்னடா இது, இவன் இயேசுவை பத்தி சொல்றானே. ஏன்னா இயேசு அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னதான் சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க. இப்போ இயேசுவை பற்றி சொல்றானே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வருது. இந்த 3வது அதிகாரத்துல அவங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுக்குறாங்க. இதுதான் இந்த 3வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 4ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கிறிஸ்தவர்களுடைய முதல் சோதனையும் 2வது எழுப்புதலும். அதாவது அப்போஸ்தலர் 4:4 படிங்க. ஆமா, இப்போ முதல்ல எவ்வளவு பேரு? 3000 பேரு. இப்போ 5000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க இவருடைய வசனத்தை கேட்டு. அப்பதான் வந்து இவரை தடுத்து அவங்கள கைது பண்றாங்க. பிரதான ஆசிரியர் முன்ன நிறுத்தி கேள்வி கேட்கிறாங்க. அப்போ என்ன சொல்றாரு பாருங்க. 4ஆம் அதிகாரம் 19-20 வசனம் படிங்க. ஆமா, ஏன்னா அவங்க ஆண்டவருடைய அற்புதங்கள் எல்லாத்தையும் பார்த்தவங்க. நாங்க கண்டதையும் கேட்டதையும் எப்படி நாங்க சொல்லாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி அவங்கள ஒன்றும் பண்ணாம விட்டுடுறாங்க. இதுக்கு அடுத்து அந்த அதிகாரத்துல பின்பாகத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்களுக்குள்ள சொத்தெல்லாம் விட்டு ஊழியத்துக்காக கொடுக்குறாங்க. இதுதான் அந்த 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா இதுல ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்கு. அனனியான்னு ஒருத்தன் சொத்தை வித்து கொண்டாந்து கொடுக்குறான். கொடுக்கும்போது என்ன பண்றான்? கொஞ்சத்தை வஞ்சித்து வச்சுட்டு வந்துடுறான். இவன் கேட்கிறாரு, பொய் சொல்றான். ஆண்டவர் அவனை அடிக்கிறாரு. பின்னாடி அவனுடைய மனைவி வர்றான். மனைவியும் புருஷன் எப்படி சொன்னானோ அதே மாதிரி சொல்றா. ஆண்டவர் வந்து அவளையும் அடிக்கிறாரு. இதுதான் அந்த 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்து 6ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா
இப்போ 6வது அதிகாரத்துல இரத்த சாட்சியா ஸ்தேவான், முதலாவது இரத்த சாட்சியா ஸ்தேவான் மரிக்கிறார். 6வது அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. ஆமா, ஸ்தேவானை வந்து விசாரிக்கிறாங்க. நீ ஆண்டவரை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவன் முகத்தை பார்த்தா தேவன் முகம் மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்து 7ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்தேவான் வந்து ஆண்டவரை நேரே பார்க்கிறாரு, ஆண்டவரை பற்றி சொல்றாரு. இவங்க மேல குற்றச்சாட்டு சொல்லும் போது அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவரோட கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் தெரிகிறாரு, ஆண்டவருடைய சிம்மாசனம் தெரியுது. இதுலதான் வந்து 7ஆம் அதிகாரத்துல தான் அவரை கல்லெறிஞ்சு கொல்றாங்க. இது 7வது அதிகாரம். 8வது அதிகாரத்துல சவுல் வர்றாரு. 8வது அதிகாரத்துல தான் சவுல் வர்றாரு. அவர் வந்து யூத ஜனங்கள் எல்லாம் கொன்னு போடுறதுக்கு அதிகாரம் வாங்கிட்டு வர்றாரு. இந்த சவுல் இதை பற்றி சவுல் என்னென்னலாம் கொடுமைப்படுத்தினா, எப்படியெல்லாம் வந்து சித்திரவதை பண்ணான் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த 8ஆம் அதிகாரம். அதுக்கு அடுத்து 9ஆம் அதிகாரம் ஆண்டவர் சவுலை சந்திக்கிறார். 9ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சவுலை சந்திக்கிறாரு. சவுல் 3 நாள் கண் தெரியாம இருக்கிறான். அங்க தேவ ஊழியனை அனுப்பி அவருடைய ஊழியத்துக்கு வர சொல்றாரு. அவன் இவ்வளவு நாள் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வந்த உடனே அவனவே கொன்னுபடணும் அப்படின்னு சொல்லும்போது அவனை காம்பவுண்ட் சுவருக்கு வெளியில கெட்டி இறக்கி விட்டுடுறாங்க. அவன் எருசலேமை விட்டு வேற தேசத்துக்கு போயிடுறான். இதுதான் 9ஆம் அதிகாரம். 10ஆம் அதிகாரம் பாருங்க, கொர்நேலியுவை பற்றி சொல்லியிருக்கோம். 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியுவை பற்றி சொல்லியிருக்கு. 1ஆம் வசனம் படிங்க. இப்ப அடுத்த வசனம் படிங்க. இப்போ ஆண்டவர் வந்து 2 பேருக்கு இந்த அதிகாரத்துல தரிசனம் கொடுக்கிறாரு. ஒண்ணு வந்து கொர்நேலியும், இன்னொன்னு வந்து பேதுருக்கு. கொர்நேலிக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. கொர்நேலியை பற்றி சொல்லும் போது அவன்கிட்ட ஆண்டவரை பற்றிய உபதேசம் சொல்லப்படல. ஆனாலும் அவன் தான தர்மம் பண்ணி ஆண்டவர்கிட்ட தினமும் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் யாருன்னே தெரியாம விண்ணப்பம் பண்ணிக்கிட்டு இருந்தது இந்த கொர்நேலி. அங்க பேதுருட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி கொர்நேலியிட்ட இருந்து ஒரு 3 பேர் உன்னை கூப்பிடுறதுக்கு வருவாங்க, நீ அவங்க கூட போய் என்னை பற்றி கொர்நேலியிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு ஒரு கனவு கொடுக்குறாரு பாருங்க. 11ஆம் வசனம் படிங்க. இப்போ பேதுரு வந்து பசியா இருக்கிறான். ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு கூடை இறக்கி விடுறாரு. அந்த கூண்டுல 4 கால் மிருகங்கள் எல்லாம் இருக்கு, நீ இதை அடிச்சு புசி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அவன் என்ன சொல்றான், 13ஆம் வசனம் படிங்க. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, அடித்து புசிக்கிறாரு. அவன் சொல்றான் இதெல்லாம் அசுத்தமானது, இதை நான் அடித்து புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டா, அப்போ சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கப்பட்டது? யூதர்களுக்கு மட்டும் அறிவிக்கப்பட்டது. கொர்நேலி யூதர் கிடையாது. ஆனா அவன்கிட்ட போய் ஆண்டவர் வந்து உபதேசத்தை சொல்றாரு. அப்பதான் அவன் சொல்றான், நான் வந்து அசுத்தன்ட்ட போய் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்றாரு. அதுல மீண்டும் ஆண்டவர் வந்து அவங்க வருவாங்க, நீ போன்னு சொல்றாங்க. இதோட விளைவு பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கும். பின்னாடி வந்து பேதுரு வந்து திரும்பி எருசலேமுக்கு போகும்போது எருசலேம்ல போய் இந்த கதையை சொல்வாரு. நான் இந்த மாதிரி கொர்நேலியை பார்த்தேன், கொர்நேலி வீட்டுக்கு போனேன்னொடனே நீ வந்து விருத்த சேதனம் பண்ணாத ஒருத்த வீட்டுக்கு நீ எப்படி போன அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து நடக்கும். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து நடக்கும். இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு ஆண்டவருடைய உபதேசத்தை சொல்லி வர்றாங்க.
இதுக்கு அடுத்து பவுல் பார்த்தீங்கன்னா பல தேசத்துக்கு போகிறான். பல தேசத்துக்கு போய் பவுல் வந்து பிரசங்கம் பண்ணுறான். பவுலுக்கு எருசலேமுக்கே வரல. கிட்டத்தட்ட ஒரு 20ஆம் அதிகாரம் வரைக்கும் படிச்சீங்கன்னா பவுல் வந்து வேறு வேறு சபைகளுக்கு போவான். கொரிந்து சபைக்கு போவான், தெசலோனிக்கே சபைக்கு போவான், எல்லா சபைக்கும் போவான். எருசலேமுக்கு மட்டும் வந்தா அவனை கொன்னுடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் எருசலேமுக்கு போறதுக்கு முடிவு பண்றான். எருசலேமுக்கு போறதுக்கு முடிவு பண்ணும்போது யாரும் வந்து அவனை போறதுக்கு அலோவ் பண்ணல. அங்க இருந்தவங்க எல்லாம் அழுதாங்க, நீங்க எருசலேமுக்கு போனீங்கன்னா திரும்ப வரமாட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஆனாலும் இவன் பிடிவாதமா நான் எருசலேமுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி எருசலேமுக்கு வர்றான். இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா இருபதாவது அதிகாரத்துல பவுல் வந்து ஒரு அதிசயத்தை உண்டு பண்றான். ஆண்டவர் கொடுத்த அதே வல்லமையில இவன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். மாடியில சைடில் உள்ள செவுரில் வந்து ஒரு வாலிப பையன் உட்காந்துருக்கான். இந்த வாலிப பையன் தூக்க கலக்கத்துல மேல இருந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த உடனே இறந்து போயிட்டான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த பவுல் வந்து அவனை வந்து எழுப்பி உயிரோட எழுப்பி கொடுக்குறான். அவன் அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு சாட்சியா அங்க ஜீவித்தான்னு அந்த பின்னாடி உள்ள வசனங்கள்ல படிக்கிறோம். இந்த மீதி இருக்கிற அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா பவுல் இந்த கடைசி 3 அதிகாரம் பார்த்தீங்கன்னா பவுலை வந்து வேற வேற நியாயாதிபதிகள் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. எல்லாருமே அவன் என்ன ஒரே கருத்தை சொல்றான், நான் வந்து ஆண்டவரை குறித்து தீர்க்கமா சொன்னேன், மற்றபடி நான் வேற எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இதுல பார்த்தீங்கன்னா ஆசியாவில இருந்து போன யூதர்கள் தான் இவனை முதலாவது பிடிச்சு கொடுக்குறாங்க. எருசலேமுக்கு வந்த உடனே இவனை பிடிச்சு கொடுத்தது ஆசியா தேசத்திலிருந்து, நம்ம தேசத்துல இருந்து போன யூதர்கள். இவனை இவங்க பிடிச்சு கொடுக்குறாங்க. இப்போ ஆண்டவருடைய மக்களுக்கு எப்படியெல்லாம் பாடுகள் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அந்த காலத்துல உலகத்தை முழுவதும் ஆண்டது எந்த அரசு? ரோம பேரரசு தான் உலகத்தை முழுசும் ஆண்டாங்க. அவங்க வந்து கிமு 27 இருந்து கிறிஸ்துவுக்கு பின் 476ஆம் ஆண்டு வரைக்கும் உலகத்தை ஃபுல்லா ஆண்டாங்க. இதுல கிபி 54 இருந்து 68 வரைக்கும் நீரோ மன்னன், நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நீரோ மன்னன். அந்த நீரோ மன்னன் தான் அந்த இஸ்ரேல் தேசத்தை எருசலேம்ல ஆண்டுகிட்டு வந்தான். அவன் காலத்துல தான் இந்த பவுல் வந்து தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டான். கிபி 66ஆம் ஆண்டுல தலை வெட்டப்பட்டு மறிக்கப்பட்டான் இந்த பவுல். 68ல் பேதுருவை பிடிச்சி கொல்றாங்க. இதெல்லாம் வந்து இந்த நீரோ மன்னன் காலத்துல நடந்தது. நீரோ மன்னன் என்ன பண்ணுவான்னா எருசலேமை எரிச்சு விட்டுட்டு கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணாங்க, அதுல பரிசுத்த ஆவி அக்கினியா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி இவங்களெல்லாம் நம்ம யூத ஜனங்களெல்லாம் கொன்ன ஒரு மன்னன் தான் நீரோ மன்னன். இவன் வந்து கிறிஸ்துவுக்கு பின் 54 இருந்து 68 வரைக்கும் ஆட்சி செஞ்சான். அதுக்கு அடுத்து கிபி 70 வந்த மன்னனுடைய பெயர் வந்து டைட்டஸ்ங்கிற ஒரு மன்னன். அவனை வந்து டைட்டஸ் பிளேவியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்து இராணுவ தளபதியா இருக்கும்போது தான் எருசலேம் தேவாலயத்தை எரிச்சு போட்டது. ஆண்டவர் சொன்னார் தெரியுமா, இந்த தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடி இடித்து போடப்படும். அந்த வாக்குத்தத்தம் கிபி 70 நிறைவேறிச்சு. எதுக்காக? ஒரு கல் மேல ஒரு கல் இல்லாதபடி இடிச்சு போடப்பட்டுச்சு. என்ன காரணத்தினால? இப்ப நம்ம இடிச்சு போட்டா ஒரு கல் மேல ஒரு கல் விழுந்து கிடக்கும். ஒரு கல் மேல ஒரு கல் இல்லாத காரணம் என்ன? உள்ள ஃபுல்லா தங்க தகடுகளால பதிக்கப்பட்டிருந்தது. அதனால ஒவ்வொரு கல்லை எடுத்து அதுல இருந்து தங்கத்தெல்லாம் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டான். அதுதான் இந்த டைட்டஸ் காலத்துல நடந்தது. இந்த டைட்டஸ் காலத்துல இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட்ட அனைவரும் பயங்கர கஷ்டப்பட்டாங்க. எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னா, இப்பவும் இங்க ரோம்ல கொலுசியம்னு ஒண்ணு இருக்குது. நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா பாதி இடிஞ்ச நிலையில ஒரு கொலுசியம் இருக்கும். அதுல வந்து 50,000 பேர் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கலாம். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்களாம், ஆண்டவரை பற்றி பேசுறவங்க, ஆண்டவர்கிட்ட பிடிவாதமா இருக்கிறவங்கள அந்த கொலிசியத்துக்கு மத்தியில கொண்டாந்து விட்டுட்டு அந்த ரோம ஜனங்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்களாம் கேலரியில உட்காந்து.
அங்க என்ன நடக்கும்னா, கொடிய மிருகங்கள், புலி, சிங்கம், கரடி இதுகளெல்லாம் வந்து திறந்து விடுவாங்களாம் கொலிசியத்துல. அதுல ஆண்டவரை மறுதளிச்சிட்டேன், நான் ஆண்டவரை இனிமேல் இயேசு கிறிஸ்துவ வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்கள வெளியே எடுத்து விட்டுருவாங்க. அப்படி வணங்குவேன் அப்படின்னு சொல்றவங்க அதோட சிங்கத்தோட சண்டை போட்டு அவன் வெளியில தப்பிச்சு வந்தா விட்டுருவாங்க. சிங்கத்தோட போட்டிட்டு தப்பிக்க முடியுமா? அவங்க எல்லாம் சண்டை போடுறத இந்த மக்கள் உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பாங்க. எவ்வளவு கொடுமையெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. அதை விட ஒரு கொடுமை என்னன்னா, இந்த நிகழ்வு வந்து காலையில ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் இந்த நிகழ்வு போகுமா. இப்ப நைட்டு வெளிச்சம் வேணும் இல்லையா? இந்த வெளிச்சத்துக்கு என்ன செய்வாங்களாம், இந்த யூத ஜனங்களை அப்படியே உயிரோடே வந்து கம்பத்துல மாட்டி அவங்கள எரிய விடுவாங்க. அந்த வெளிச்சத்துல இவங்க இவங்க மிருகங்களோட போராடுறத வேடிக்கை பார்த்தாங்க. இந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சதுதான் இந்த கிபி 70 இந்த டைட்டஸ் அப்படிங்கிறவன் இராணுவ தளபதியா வந்தது. அவன் அதுக்கப்புறம் 79 81 வரைக்கும் ராஜாவாகவும் இருந்தான். ரோமாபுரிக்கு ராஜாவாகவும் இருந்தான். இவன் காலத்துக்கு முன்னாடியே பேதுரு எல்லாம் வெட்டப்பட்டாங்க. இப்ப மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் உலகத்தின் பல இடங்களுக்கு போயிட்டாங்க. நம்ம இந்தியாவுக்கு வந்தது யாரு? தோமா நம்ம இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்து இங்க நம்ம சென்னைக்கு வந்து ஆண்டவரை குறிச்சு போதனை பண்ணார். அவரும் சீக்கிரத்துல இறந்து போனாரு. கடைசியா மரித்த சீடன் யார்? கடைசியா மரித்த சீடன் யாரு? யோவான் தான் கடைசியா மரித்த சீடன். அவன் கிபி 100 மரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிலர் என்ன சொல்றாங்க, யோவான் வந்து மரிக்கவே இல்லை, அவன் மரிக்காம இருக்கிறான்னு. ஆனா அப்படி இல்லை. சரித்திரத்துல என்ன சொல்றதுன்னா, யோவான் வந்து மரிக்கப்பட்டான் அப்படின்னு தான் வேதாகமத்தில் சரித்திரம் சொல்லுது. அது வந்து கிபி 100 நடந்தது. இந்த கிபி 100க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு பல்வேறு கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சு. ஆண்டவரை பற்றி எங்கேயும் சொல்றதுக்கு உரிமை இல்லை. இப்போ நம்ம எவ்வளவு தைரியமா வந்து ஆலயத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை தொழுறோம், இந்த மாதிரி எல்லாம் இல்லை. அப்போ ஆண்டவரை எப்படி தொழுது கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் நூற்றாண்டு கிபி 100க்கு அப்புறம் வந்து ஆண்டவரை எப்படி தொழுது கொண்டாங்கன்னா, இப்போ கிறிஸ்தவர்கள் வீடுல நம்மெல்லாம் இப்போ சிலுவை அடையாளம் போட்டிருக்கோம், வேத வசனத்தை வீட்டில் எழுதி போட்டிருக்கோம் இல்லையா? அப்பெல்லாம் இப்படிலாம் யாரும் எழுதி போட முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு வீட்டில் இப்போ இன்னைக்கு நம்ம செயலர் வீட்டில் வந்து இன்னைக்கு ஜெபம் நடத்த போகிறோம் அப்படின்னா, செயலர் வீட்டில் வெளியில் வந்து ஒரு மீன் சிம்பலாக வரைஞ்சி வைப்பாங்க. மீன் சிம்பலாக வரைஞ்சி வைப்பாங்க. மக்கள் அப்படியே ரோட்டில் போகும்போது இன்னைக்கு செயலர் வீட்டில் மீன் சிம்பல் வரைஞ்சிருக்கு, அப்போ இன்னைக்கு நைட்டு செயலர் வீட்டுக்கு போனால் நம்ம ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தது தான் அப்போ உள்ள ஆண்டவருடைய தொழுகை. இந்த மீன் சிம்பல் எதுக்காக வரைஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் கூட நிறையா சில கார்லாம் பார்த்துருப்பீங்க, பின்னாடி மீன் சிம்பல் போட்டு ஜீசஸ்ன்னு எழுதி வச்சிருப்பாங்க. அது தெரிஞ்சு எழுதி வச்சிருக்காங்களா தெரியாமல் எழுதி வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் முன்காலத்தில் இந்த மீன் சிம்பல்னு போட்டாங்கன்னா அது கிறிஸ்தவ வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிகுறி இருந்தது. எதுக்குன்னா, இந்த மீன்ங்கிறது கிரேக்க மொழியில இக்தஸ் அப்படின்னு பேரு. இக்தஸ், IXDUS, இக்தஸ்னு பேரு. இந்த இக்தஸ்க்கு தமிழ்ல என்னன்னா, இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் ரட்சகர் அப்படின்னு அர்த்தம். இதை வச்சு ஒவ்வொரு வீட்லையா போய் நைட்டு சத்தம் கேட்காம, பாடுற பாடல் வெளியில கேட்காம ஆண்டவரை குறித்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் 2ஆம் நூற்றாண்டுல 3ஆம் நூற்றாண்டுல ஆண்டவரை தொழுதது. அதற்கு பின்பு கிறிஸ்தவ மதம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்தியா முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மதம் ஸ்ட்ராங்கா போதிக்கப்பட்டுச்சு. அதை குறித்து நான் இன்னொரு சந்தர்ப்பம் எனக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்றால் நான் உங்க முன்ன வந்து சொல்றேன். இந்த வார்த்தைகளை தேவன் தாமே ஆசீர்வதித்து கொடுப்பாராங்க. ஆமாம்.